ஹாய், என் பேர் பரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அனாலிசிஸ். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் ஒரு எம்சிஏ கிராஜுவேட். ஆனால் இப்போ வந்துட்டு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட்னால அக்ரிகல்ச்சரில் போயிட்டு இருக்கேங்க. ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம கவுன்சிலிங்கை பற்றி, எப்படி கவுன்சிலிங் இருக்கும், நம்ம எப்படி காலேஜஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைப் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, எதுக்காக இது என்ன பெரிய விஷயமா, எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்? 12th எக்ஸாம் முடிச்சதுமே ரிசல்ட் வந்தா கவுன்சிலிங் வரப்போது, நாம போய் காலேஜை சூஸ் பண்ண போறோம், காலேஜில் படிக்க போறோம், கோர்ஸ் படிக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்படி இல்லை. நாம என்ன பண்ணணும், நமக்கு எது சரியா இருக்கும், எந்த கோர்ஸ் கரெக்டா இருக்கும், ஸோ அந்த கோர்ஸை சூஸ் பண்றப்ப எந்த காலேஜில் சூஸ் பண்ணணும், அப்படி காலேஜஸ்ல படிக்கும் பொழுது அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டைப் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ என்ன டைப் ஆஃப் காலேஜஸ்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு தெரியும் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டால நடத்தக்கூடிய காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்றது தான் இது. ஸோ கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ், சென்னை கவர்மெண்ட் காலேஜ், இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸும் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா 11 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ். அது என்ன கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்? ஸோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த யூனிவர்சிட்டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு காலேஜஸ் அவங்களுக்கு கீழே நடக்கும். ஸோ அந்த காலேஜஸ் ஃபுல் கண்ட்ரோல் வந்து அந்த யூனிவர்சிட்டி தான். ஸோ அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி கீழே வருவாங்க. அந்த யூனிவர்சிட்டியுடைய கோர்சஸ், அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே எடுத்துக்குவாங்க. பட் அவங்க செல்ஃப் ஃபைனான்சிங், அவங்களா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு அவங்களா வந்து சொல்லி கொடுப்பாங்க. பட் கண்ட்ரோல் ஃபுல்லாக யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜஸ், அது மாதிரி தான் அது வந்து ப்ரைவேட் காலேஜஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். வாட் இஸ் தட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்னா என்னன்னா, காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜ் தான், பட் கவர்மெண்ட் வந்து எங்கிட்ட இடம் இல்லைப்பா, ஸோ அந்த காலேஜில் போய் என் பேர் சொல்லி நீ படி அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக அங்கே அந்த காலேஜில் போவான். அவனுக்கான ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணும். ஒரு சில காலேஜ் ஃபீஸஸ் மட்டும் அவங்க மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் கால்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் காலேஜஸ் இருக்கு. இதுல நாம எதை சூஸ் பண்ணணும், நமக்கு கவுன்சிலிங்ல எது கிடைக்குது, நம்ம கட் ஆஃப் மார்க்குக்கு எது கிடைக்கும், ஸோ நமக்கு வரதுல எந்த காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு வரணும். ஸோ இந்த காலேஜஸை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துல நாம தெளிவா இருக்கணும். நாம என்ன கோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்றதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். சரிங்களா? ஏன் அந்த கோர்ஸ், ஏன் அந்த தெளிவு வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் படிச்சு முடிச்சு நம்ம கெரியரை தான் சூஸ் பண்ண போறோம். அந்த கெரியர் எப்படி இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய ஆட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஜாப் இருக்குமா அப்படின்றத டிசைட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கோர்ஸ் படிப்போம். இப்போ இந்த கோர்ஸை முடிச்சா இந்த கேரியரில் தான் போவோம், நமக்கு இன்ட்ரெஸ்டான கேரியர், ஸோ நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போகணும். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், ஒரு மெக்கானிக்கலா ஒரு மெஷினை ஹேண்டில் பண்ற எபிலிட்டி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுல ஆர்வமா வேலை செய்வாங்க. ஆனா சில பல கட்டுப்பாடுன்னு இல்லை, காரணங்களால ஒரு சரி இந்த கோர்ஸ் பண்ணா கௌரவமா இருக்கு, அந்த கோர்ஸ் பண்ணா நிறைய பேர் மதிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை விட்டுட்டு வேற ஒரு மரியாதைக்காக இன்னொரு கோர்ஸை போய் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பட்சத்துல அவங்க ஒரு கெரியர் அந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சு அதுல கெரியர்ல போறப்ப அவங்களுக்கு அதுல பிடிப்பு இல்லை அப்படின்னா அவங்களுடைய லைஃபே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்களால லீட் பண்ணவே முடியாது.
ஹெல்த் வைஸ் மென்டல் வைஸ் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாவாங்க. சரிங்களா? அது வெளியே தெரியாது, பட் இன்டர்னலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக லைஃப் வாழ்றதுக்கு நம்ம கோர்ஸை ரைட் கோர்ஸை கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ரைட் கோர்ஸ் லீட்ஸ் அஸ் டு ரைட் கெரியர். ஓகேங்களா? அதுதான் இதில். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து நாம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். சில பேருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த அதில் வரக்கூடிய கண்டென்சர் இல்லை என்ன பிசிக்ஸ் ஓரியன்டான லேப்ஸ் ஓரியன்டான டயோட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிசிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் அவங்க நிறைய இன்வால்வ் மெக்கானிக்கல் ஓரியன்டாக நிறைய அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ அவங்க பிசிக்ஸ் இன்ட்ரெஸ்டாக படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கோர்ஸ் தான் பண்ணணும், இப்படி தான் நம்ம பிடிச்சிருக்கு, இதை தான் படிக்க போகிறோம்னு சூஸ் பண்ணி அது ஓரியன்டான கோர்ஸை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ கோர்ஸை எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படி பார்க்குறப்ப 4 சப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஸோ இந்த 4 சப்ஜெக்டில் நம்ம எதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் வந்து டாமினேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேக்ஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, அதாவது மேக்ஸ் உங்களுக்கு சூப்பராக வருது, கால்குலேஷன்ஸ்லாம் அருமையாக போடுவீங்க, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸை எடுக்கலாம். ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்னா ஏன் அதில் வந்துட்டு கோடிங்ஸ் வருது. அந்த கோடிங்ஸ்க்கு நிறைய அனாலிட்டிக்ஸ், நீங்கள் அனலைஸ் பண்ணுறது, இஃப் இஃப் எல்ஸ் அந்த மாதிரி, இது இல்லைனா இதுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸ் நல்லா வரவங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் பிசிக்ஸ். பிசிக்ஸ் நல்லா படிக்கிறவங்க மெக்கானிக்கல் ஓரியன்டாக போகலாம். மெக்கானிக்கலில் வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேலையை செய்கிறப்ப அது ஒரு மிஷின் ஆக்ட் ஆகிறத வந்துட்டு அவங்களால அனலைஸ் பண்ணி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்னால அது எப்படி இயங்குது, அது எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது அவங்களுக்கு தெளிவாக இருக்கும் மைண்டில். ஸோ பிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெமிக்கல் ஓரியன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அந்த மாதிரி எடுக்கலாம், பயோ கெமிஸ்ட்ரி, நிறைய சப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங்ஸ் இருக்கு, டெக்ஸ்டைலில் கெமிஸ்ட்ரிஸ் இருக்கு, அதாவது அந்த துணி எப்படி ஃபேப்ரிக் இருக்கணும், ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணணும், டைஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கெமிக்கல் ஓரியன்டாக அவங்க சூஸ் பண்ணி கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணலாம். அதே இப்போ வந்து பயாலஜியில் டாமினெண்ட்டாக இருக்காங்க, பயாலஜியில் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பயோடெக்னாலஜி, பயாலஜி ஓரியன்டான கோர்சஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ பயாலஜி ஓரியன்ட் சொல்லணும் போனால் பயோடெக்னாலஜி சொல்லலாம், ஃபுட் டெக்னாலஜி, பார்மாகல்ச்சர் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இது எல்லாமே அவங்க பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் அந்த கோர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கேரியரும் அவங்க ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த கோர்ஸ் எடுக்க போகிறோன்றதை சூஸ் பண்ணணும். அது சூஸ் பண்ணுறதுல தடுமாற்றம்னு வரப்பொழுது நம்ம எதில் நல்லா படிக்கிறோம், நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசித்து அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அதில் இருக்கும், அதை அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்படி சூஸ் பண்ணுறப்ப அந்த கோர்ஸ் எடுத்தால் உடனே எல்லா காலேஜஸ்லேயும் நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ நம்ம எக்ஸாம்ஸில் எப்படி நம்ம கட் ஆஃப் வாங்கியிருக்கோம், நம்ம மார்க் என்ன, ஸோ ஒரு காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அந்த சீட்ஸ் அலோகேஷனுக்கு உள்ள நம்ம மார்க் வருதா, நம்ம உள்ளே போக முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதில் எதை நம்ம சூஸ் பண்ணணும், எந்த காலேஜை சூஸ் பண்ணணுன்றதுலையும் நம்ம கவனம் செலுத்தணும். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, டைப் ஆஃப் காலேஜஸ். ஸோ அந்த 6 டைப்பு சொல்லிடலாம். அந்த 6 டைப் ஆஃப் காலேஜஸில் நம்ம எதில் படிக்கலாம், ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, நம்மளுடைய மார்க்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம காலேஜை சூஸ் பண்ணணும். அந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுமே வந்து ஒரு ரைட் காலேஜ், அதாவது நல்ல ஒரு ஃபெமிலியரான காலேஜ். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அங்கே
டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அவைலபிலிட்டி நல்லாவே இருக்கும். அது போக அவங்க வந்து எக்ஸ்போஸ் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்போ ஓரியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரிலாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறப்ப எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும், பிளேஸ்மெண்ட்ஸும் நிறைய இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேதர் ஆகி டிஸ்கஷன் பண்ணுறப்ப அவங்க வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே சமயம் அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சூஸ் பண்றப்ப அதுலயும் வந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் மூலமாவே படிக்கலாம். நம்ம ஃபீஸை வந்துட்டு அது மாதிரி ஸ்காலர்ஷிப் ஆர் லோன் அப்ளை பண்ணி பண்றப்ப நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விழுப்புரம், திண்டிவனம், ஆரணி, காஞ்சிபுரம். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் அந்த திருச்சிராப்பள்ளி, அரியலூர், திருக்கவலை, பன்ருட்டி, பட்டுக்கோட்டை, திருநெல்வேலி, நாகர்கோயில், அப்புறமேட்டு விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில் இருக்கு. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் காலேஜ் வந்து மதுரையில் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ராமநாதபுரம், திண்டுக்கல். இந்த மாதிரி 16 இடத்துல வந்துட்டு அந்த 16 காலேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு எந்த ஏரியா பக்கம் இருக்கு, ஸோ எங்க ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குன்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி காலேஜஸ்ல நம்ம போய் சேரலாம். இதுல வந்து சீட் மேட்ரிக்ஸ்ன்றது இருக்குங்க. சீட் மேட்ரிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம எடுக்கக்கூடிய கோர்ஸுக்கு இப்ப கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் சொன்னோம் இல்லையா, 16 காலேஜ். ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன கோர்ஸ் அவைலபிள், அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 60 சீட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சீட்ஸ் ஒதுக்கியிருப்பாங்க இடத்த பொறுத்து. ஸோ அது எங்கெங்க இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து கான்ஸ்டிடியூயிங் காலேஜஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாப் ரேங்க் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு 17 காலேஜஸ் வருது. அதாவது பாத்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ், சிஐடி காலேஜ், அப்புறமேட்டு ஸ்ரீனிவாசா காலேஜ், நிறைய இருக்கு. ராஜலட்சுமி காலேஜ், ஆர்எம்கே காலேஜ், கேபிஆர் காலேஜ், குமரகுரு, ஸ்ரீ ராமகிருஷ்ணா. இந்த மாதிரி 17 காலேஜஸ் வந்து டாப் ரேங்கடா வருது. ஸோ அந்த 17 காலேஜ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கும் சீட் மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, ஒவ்வொரு கோர்சஸுக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம இந்த காலேஜ் தான் போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த காலேஜ் எடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப அந்த காலேஜஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம கவுன்சிலிங் போவோம். அந்த டேட்ஸ் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் டேட்டு. அந்த கவுன்சிலிங்க்கு நாம போகணும். அந்த கவுன்சிலிங் போயிட்டு நாம எப்படி வந்து காலேஜஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு நாம என்ன பண்ணணும், ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி? அதுக்குன்னு வந்துட்டு சைட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் டாட் ஆர்க், டிஎன்இஇ இன்ஜினியரிங் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ஸ் இருக்கு. ஒரே நிமிஷம், அது மட்டும். ஸோ அந்த சைட்டை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு நாம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண பின்னாடி கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சைட்டில் வந்து தமிழ் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற சைட்டில் போயிட்டு நாம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ரேண்டம் அலாட்மெண்ட் நம்பர் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. அதனுடைய வெரிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்ச பின்னாடி உங்களுக்கு ரேங்க் வைஸ் அந்த கிரேவன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றது சொல்லுவாங்க. அந்த அலாட் பண்ண நம்பரை வச்சு நீங்க அந்த அட்மிஷனுக்கு அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் வரிசையா வரது. வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு காலேஜை வந்துட்டு இப்போ கவுன்சிலிங்குள்ள போறீங்க, உள்ள போனதையும் இப்படி பார்த்துட்டு டக்குன்னு அந்த காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ரவுண்ட் 1ல போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு காலேஜ் வந்து எனக்கு இல்லை இந்த காலேஜ் வேணா வேற காலேஜ் பார்க்கணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா நீங்க அப்வர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிட்டு அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு காலேஜ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த ரவுண்ட் 1 அக்செப்ட் பண்ணிட்டு அப்வர்ட் போகலாம், இல்லை டிக்ளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்வர்ட் போகலாம். நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு அந்த காலேஜ் இது பண்ணிட்டு அப்படி கிடைச்சிருச்சு போதும் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போகும் அதை டிக்ளைன் பண்ணிட்டு குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அந்த காலேஜுக்கான அப்ளிகேஷன் அதை போய் ஃபில் பண்ணி அவங்க ஃபீஸ் பே பண்ணி நீங்க காலேஜில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஃபார் ரவுண்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வரும். நீங்க வந்துட்டு போயிட்டு அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பூல் வந்து ஜாயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க அந்த இதுல போயிடுவீங்க. அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அப்வர்ட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் பே பண்ணணும். இப்போ நீங்க ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வந்து அப்வர்ட் மூமெண்ட் போயிடும். அப்படி இல்லை நீங்க டிக்ளைன் பண்ணிட்டு அப்வர்டும் போய் பண்ணிக்கலாம். ஸோ அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்க அடுத்த ரவுண்டு போறதுக்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் போய்க்கலாம். ஸோ இது என்னன்னா ரவுண்ட் 1 போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இருக்கான்னு பாக்குறீங்க, இல்லை வேண்டாம் நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போறேன் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு மார்க் வைஸ் அலாட்மெண்ட் வைஸ் அந்த காலேஜஸ் இந்த காலேஜஸ் இந்த இதுக்கு வருதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க ரவுண்ட் 1 போகணும், டைரக்டா ரவுண்ட் 2 போயிட்டு அந்த காலேஜஸ்க்காக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங்ல வந்துட்டு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ப்ராப்பரா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 உள்ள என்ட்ராவீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் வரும். சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுமே அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு நீங்க டிஃப்ரெண்ட் நீங்க டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகலாம். அப்படி இல்லை அக்செப்ட் பண்ணிட்டு அப்வர்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓகே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணு, அந்த காலேஜ் ஃபீஸ் என்ன பாரு பே பண்ணு, அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை டிக்ளைன் பண்ணிட்டோம் நீங்க அப்வர்ட் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணலாம். இல்லை ஓகே எனக்கு அந்த காலேஜ் கிடைச்சிச்சு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ப்ரொவிஷனல் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அலாட்மெண்ட்டுக்கு போகலாம், நீங்க வெளியும் வரலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வருது. நீங்க ஃபர்ஸ்ட் டிக்ளைன் பண்ணிட்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா செகண்ட் ரவுண்டுக்கு கூட்டு போயிடும். அங்க போய் நீங்க காலேஜஸை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த டைமிங் அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க, எந்தெந்த ரவுண்டுக்கு என்னென்ன டைமிங். ஸோ ஜென்ரல் ரேங்கிங் என்ன, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ன டைமிங், அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு என்ன டைமிங், எந்த டைமிங்ல அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் இந்த டைமிங்ல இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க கவுன்சிலிங்க்கு உள்ள போவீங்க, ரவுண்ட் 1 அட்டன் பண்ணுவீங்க, உங்களுக்கு அதில் தேவையான காலேஜ் கிடைச்சிருச்சு, நீங்க பிடிச்ச காலேஜ் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ற சமயத்துல சரி எந்த டைமில் நீங்கள் போய் அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த டைமிங்க்கு அந்த போயிட்டு ஃபில் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போவீங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் 2க்கு இல்லை டிக்ளைன் பண்ணிட்டு வெளியே போகிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. கவுன்சிலிங் விட்டு வெளியே வர்றது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. ஸோ இதில் பார்க்குறப்ப ஜென்ரல் கவுன்சிலிங்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ஒரு இது அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த ரிசர்வேஷன்றது பின்னாடி சொல்கிறேன். ஸோ 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அக்ரிகேட்டிவ் மார்க்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு உங்களுக்கு எந்தெந்த டைமிங்க்கு என்னென்ன எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒகேஷனலுக்கும் அதே மாதிரி ரிசர்வேஷன் ஒகேஷனலுக்கும் இருக்கு. சரிங்களா? சரி, யாரெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எலிஜிபிள்
எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்குன்னு எலிஜிபிலிட்டி இருக்கு. யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th இருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். 8th இருந்து 12th வரைக்கும் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய குழந்தைங்களும் இதில் வந்துட்டு அட்டன் பண்ணலாம். பட் அந்த எம்ப்ளாயீஸ் வந்துட்டு பாஸ்ட் 5 இயர்ஸ் தான் அவங்க சர்வீஸில் இருக்காங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் அவங்க அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆல் இந்தியா சர்வீஸ் தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. இதுக்கு வந்து அவங்களும் எலிஜிபிள். அதே மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு பட் தமிழ்நாட்டில் தான் படித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதை அப்ளை பண்ணாலும் அவங்க கவுன்சிலிங்கில் எலிஜிபிளாக பங்கேற்கலாம். சரி, டாக்குமெண்ட்ஸ் நீட் ஃபார் கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கவுன்சிலிங் போகிறப்ப உங்களை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கணும் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஸ்கூல் டீட்டெயில்ஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கே படிச்சீங்க அப்படின்றது, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேரண்ட்ஸினுடைய ஆனுவல் இன்கம், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ். எதுக்காக அப்படின்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுவீங்க இல்லைங்களா, அதுக்காக. அதே மாதிரி the candidate should experience their options whether he or she is applying for a seat reserved under special reservation category such as, அதாவது ரிசர்வேஷனுக்கு கீழே வரக்கூடியவங்க. அந்த ரிசர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு. அது என்னென்ன ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். யார் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள். அவங்க அந்த டாக்குமெண்ட்டை அவங்க சப்மிட் பண்ணணும். அப்புறமேட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் இது சர்டிஃபிகேட்டையும் அங்கே கொடுக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு தானா அப்படின்றதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன், இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லி வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் அவங்க அப்ளை பண்ணும். அதே மாதிரி இதுக்கு மேல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. த கேண்டிடேட் ஷுட் கிவ் ஆப்ஷன் வெதர் ஹி ஆர் ஹி வாண்ட்ஸ் டு அவைல். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் கன்செஷன். வீட்டில் அந்த குடும்பத்திலே இவங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு கன்செஷன் கிடைக்கும். அதுக்கு அவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணலாம். அப்புறமேட்டு ஸ்காலர்ஷிப்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ரிசர்வேஷன் சொல்லி முன்னாடி பார்த்தோம். ரிசர்வேஷனுக்கு உள்ள போறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 100%ல அந்த 100% வந்துட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ ஓப்பன் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 31%, பேக்வர்ட் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26.50%, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் 3.50%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டினாமினேட் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு 20%, ஷெட்யூல் கேஸ்ட் 15%, ஷெட்யூல் கேஸ்ட் அர்த்தநாரிஸ் வந்துட்டு 3%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 1%. ஆக மொத்தம் 100%. இந்த 7 இந்த ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்துட்டு இப்படி தான் வந்து பிரித்து வச்சிருக்காங்க. இதை நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு அதுல இருந்து அந்த மார்க்ஸ் வைஸ் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதே போல கோட்டா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க, ஒரு சேலஞ்சு பர்சனாக இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது இருக்கு. காலேஜில் சீட்ஸ் இத்தனை இந்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சது, நம்மளுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சது, இந்த ரிசர்வேஷன் ஆர் கோட்டா மூலமா இது பண்ணிட்டோம். சரி, அப்படி போறப்ப காலேஜ் ஃபீஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் இதை வந்து ரெண்டா பிரிக்கணும். ஒன்று டே ஸ்காலர்ஸ், ரெண்டாவது வந்து ஹாஸ்டலர்ஸ். இப்போ டே ஸ்காலர்ஸ் வந்து வீட்டிலேருந்தே வந்து போகிறதுனால அவங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு ஒரு 50% அப்படின்னா, ஹாஸ்டலர்ஸ்க்கு இன்னொரு 50% 100% அப்படின்ற மாதிரி வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா காலேஜ் டியூஷன் ஃபீஸு நிறைய ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், அந்த இதுன்ட்டு எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு 60,000 80,000 அப்படின்ற வர மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் அவங்க ஹாஸ்டலேட்ஸாக போனாங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸும் வந்துட்டு அவங்களுக்கு 80,000 அந்த மாதிரி வரும். ஏன் அப்படி 80,000 வருதுன்னா அவங்க ஹாஸ்டல் ஃபீஸு, எலக்ட்ரிக் பில்லு, வாட்டர் பில்லு, அப்புறமேட்டு மெஸ் பில்லு, இந்த மாதிரி பல இது சேரும்.
ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்சி காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் மூலமாக வரவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30 to 31 தான் வந்து அந்த டியூஷன் ஃபீஸ் செலவே ஆகும். அதே வந்து அவங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸில் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 lakh வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 98 to 99,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே வந்து ஹாஸ்டல்ஸ் அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஹாஸ்டல் அப்படின்னு போறப்ப ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60லேருந்து 70 80,000 வரைக்கும் ஆகுது. ஸோ ஒரு டே ஸ்காலரா படிக்கிறப்ப கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்ல படிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 40,000 50,000த்துக்குள்ள தான் ஆகும் டே ஸ்காலரா இருந்து போறப்ப. அதே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்ல அவங்க பண்றப்ப ஒரு 90,000 80,000 போல ஆகும். இதே வந்து ஹாஸ்டலேட்ஸா மாறினாங்க அப்படின்னா ஸோ ஹாஸ்டலுக்கான ஒரு 80,000 ஆர் 70,000 அது போக அந்த செல்ஃப் எய்டட் காலேஜில் வரக்கூடிய ஃபீஸ் ஒரு 30,000 அவங்களுக்கு ஒரு 1 lakh அந்த மாதிரி வரும். அதே வந்துட்டு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்ன்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 70,000 இந்த டியூஷன் ஃபீஸ் ஒரு 98,000 இல்லை 1 lakh அப்படின்ற மாதிரி வரும்பொழுது 1,70,000 இருந்து ஸோ டூ லேக்ஸ் அந்த மாதிரி வரைக்கும் போகும். இது வந்து இந்த பிஎஸ்சி காலேஜ் அந்த மாதிரி சிஐடி காலேஜ் அந்த மாதிரி காலேஜஸில் ஆகக்கூடியதுங்க. ஸோ இதுதான் இந்த கவுன்சிலிங் அட்மிஷன் அனாலிசிஸ். சரி, இது நாம வரிசையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கோர்ஸை சூஸ் பண்ணணும், என்ன காலேஜை சூஸ் பண்ணணும், அந்த காலேஜை சூஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும், ஸோ நாம என்ன கோட்டாவுக்கு கீழே வரோம், நம்ம கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, ஸோ நம்ம சூஸ் பண்ண காலேஜில் வந்துட்டா நமக்கான கோர்ஸ் இருக்கா, எவ்வளோ சீட்ஸ் அலோகேட் ஆகிருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த காலேஜை சூஸ் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் ஓரியன்டாகவும் நம்ம ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால பேர் பண்ண முடியுமான்றதையும் பார்க்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் நம்மளுக்கு எங்கேயாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்த்து வாங்கி பண்ணலாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய அனாலிசிஸ். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.